ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக். ஸோ இந்த வீடியோ பொங்கல் கரிநாள் அன்றைக்கி எடுத்தது. ஆனால் எங்கள் ஊரில் நாங்கள் எப்படி சொல்லுவோம்னா, கரிநாள்னு சொல்ல மாட்டோம், கருநாள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கருநாள் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நாள். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு பொங்கல் வைப்போம், ஆடு வெட்டு, கோழி இதெல்லாம் அன்னைக்கு தான். ஸோ மீதி நாளில் நம்ம ஒன்றும் மாட்டு பொங்கல் இந்த மாதிரிலாம் எதுவும் வைக்க மாட்டோம்ல, அதனால் எங்களுக்கு எது பெருசாக தெரியாது. இந்த நாள் அன்றைக்கி பொங்கல் வச்சு நாங்கள் சமையல்லாம் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் காலையிலேயே வந்துட்டு வாசலில் சூரியன் வரத்துக்கு முன்னாடி பொங்கல் வைக்கணும். ஸோ இந்த டைம் ரொம்ப காற்று. ஸோ அந்த காற்றுல பொங்கல் வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. எப்படியோ பொங்கல் வச்சு முடித்து பிள்ளையார் பிடிச்சி வச்சு சாமியும் கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு கரும்பெல்லாம் வெட்டி பொங்கல்லாம் கொடுத்தாச்சு எல்லாருக்கும். ஸோ பாப்பாவும் என்னோடய தம்பியும் சேர்ந்துக்கிட்டு எப்போவுமே இவங்க சண்டை எப்போ தான் முடியும்னு தெரியாது. எப்போவுமே சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க, வம்பு இழுத்துக்கிட்டு. ஸோ இப்பயும் பொங்கல் வச்சு முடித்து கரும்பு வச்சுட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சரி போதும் வாங்கடா கோவிலுக்கு கிளம்பணுன்னு சொல்லிட்டு எல்லோரும் ரெடி ஆகிட்டு பக்கத்தில் இருக்கிற முனியப்பன் கோவிலுக்கு போனோம். ஸோ முனியப்பன் கோவிலுக்கு போனால் அங்கே ஆல்ரெடி 2-3 பேர் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் விறகு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமாதானம் ஆகிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் விறகு எடுக்கிறதுக்கு போகிறாங்க. ஸோ இவங்க எப்போ அடிச்சுப்பாங்க எப்போ சேர்ந்துப்பாங்கன்னே தெரியாது. அதனால் அவங்கள தனியாக விட்டுட்டு நான் ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருந்தேன். ஸோ பொங்கலும் வச்சு முடித்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் கோழி அறுக்கிறது தான். ஸோ சாமி படையெல்லாம் போட்டு கோழி அறுக்கிறது ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் நடந்தால் தாங்க இந்த கரிநாளே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. ஸோ பாப்பா ஜாலியாக மணலில் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தா. ஸோ அங்கேயே நாங்கள் கோழியெலாம் அறுத்து முடிச்சுட்டு அங்கேயே அந்த கோழியோட முடியெலாம் இருக்குல்ல அதெல்லாம் பொசுக்கிட்டு வந்துட்டோம். வந்ததும் பசி செம பசி. நைட்டு வச்ச பருப்பு குழம்பு காலையில் வச்ச பொங்கலும் சேர்த்து சாப்பிட்டோம். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் சாப்பிட்டு வரத்துக்குள்ளே இன்னொரு கோழி அறுத்து நெருப்பில் வாட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாட்டுக்கோழி இந்த மாதிரி நெருப்பில் வாட்டி குழம்பு வச்சு சாப்பிடும்போது பிரியாணி செய்யும் போது இருக்கும் பாருங்கள் டேஸ்ட்டு, சும்மா வேறு லெவலில் இருக்கும். நாட்டுக்கோழி கறி யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குன்னு மறக்காம இன்றைக்கி நம்ம விறகு அடுப்பில் தான் பிரியாணி செய்ய போகிறோம். அம்மா வீட்டுலேயே வந்து மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பெல்லாம் வச்சுட்டாங்க. இவங்க இங்கே வெளியே வச்சு சமைக்கிறதுக்குள்ளே நான் உப்புலேருந்து எண்ணெயிலேருந்து எல்லாமே ஒன்றா கொண்டு வந்து வைக்கணும். ஆனாலும் வச்சாலும் பரவாயில்ல, கால் வலிச்சாலும் பரவாயில்ல, இப்படி சமைச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி சமைக்கிறோம். பிரியாணி நல்லாயிருக்கும். அதை விட வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு டேஸ்ட் ஆயிடுச்சா வெந்துருச்சா அப்படின்னு பார்த்துட்டு சமைக்கிறது வந்து வேறு லெவல் ஜாலி இல்லை. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நாங்கள் சமைக்கிறோம். என்னோடய தம்பி என்னோடய ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கி பிரியாணி செய்கிறாங்க. அவங்க சமைக்கிறத பார்த்துட்டே பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நாங்களும் ஒரு பிளேட் சிக்கன் போட்டு வந்து எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம். ஸோ பிரியாணி சுட சுட ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த கல் மேலே தண்ணி ஊற்றினா அப்படியே போகுது. மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்லலாம் பசங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா சமைப்பாங்க ஒரு சில வீட்டில். ஸோ அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி செய்வீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வெந்த பிரியாணி போட்டு சிக்கன் மட்டன் எல்லாம் போட்டு இந்த கரிநாளை அமோகமாக முடிச்சிட்டோம். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி கரிநாள் பண்ணீங்க அப்படின்னு மறக்காம